ஹாய் கைஸ், வெல்கம் டு another rant வீடியோ. இந்த வாட்டி நான் தனியா rant பண்ண போறது இல்ல, என்னோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸோட. வீடியோக்குள்ள போயிடலாமா? நமக்கு என்னெல்லாம் ஃபன் இருக்கு இந்த 20sல அப்படின்னு. இப்ப நம்ம இந்த காம்ப்ளிகேட்டட் திங்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். கெரியர், ரிலேஷன்ஷிப், மேரேஜ் இதெல்லாம் ஓகேவா. மேபி இன்னொரு காம்ப்ளிகேட்டட் விஷயம்னா இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்துட்டு நமக்கு சின்ன வயசுல வந்து நம்ம ஃபன்னுக்கு அடுத்து போவோம். செருப்பு பிஞ்சு போகும். நமக்கு சின்ன வயசுலலாம் வந்து நமக்கு வந்து நமக்கு பெருசா இப்படி ட்ரெஸ் பண்ணும் அப்படி ட்ரெஸ் பண்ணலாம் இருக்காது, வாங்கி கொடுத்துருப்பாங்க, அதை போட்டு இருந்திருப்போம். ஆனா இப்ப வந்து நமக்கு இப்படி ட்ரெஸ் பண்ணும் அப்படி ட்ரெஸ் பண்ணணும்ல ஆசை இருக்கும். சோ பெண்களை வந்து இப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடாது அப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடாதுலாம் சொல்றாங்க. அதை பத்தி நீ என்ன நினைக்கிற? அப்படி கேளு சொல்லுடிய கருப்புட்டி தாங்கவே உம்மல கொடுக்குற உம்மா தெரியாது. ஃபர்ஸ்ட் நமக்கு எங்க எப்படி ட்ரெஸ் பண்ணனும் we know and our parents thought that ஓகேவா. நம்மளுக்கு வந்து சொல்லாமல யாரும் இல்ல and நம்மளும் அந்த அளவுக்கு நாட் uneducated. ஓகே, நம்ம கிட்ட கார்டு இருந்தா எடுத்துக்கிடுவானுவ, ரூவா இருந்தா புடிங்கிடுவானுவ. ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். அதனால நமக்கு தெரியும் எங்க எப்படி எந்த டைம்க்கு ஏத்த மாதிரி ஒகேஷன்ஸ்க்கு ட்ரெஸ் போடணும்னு. ஓகேவா. இப்ப நான் கோயிலுக்கு டெம்பிள் போறேன், அந்த இடத்துல நான் ஜீன் போட மாட்டேன் ஆப்வியஸ்லி, ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு வந்து பேசிக் காமன் சென்ஸ் இருக்கு. ஓகே. அண்ட் செகண்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி பாக்குறவங்கள ப்ளீஸ் கொஞ்சம் நல்லா வளர்த்துங்க. அண்ட் அத வந்து எங்க மேல இம்போஸ் பண்றது வந்து ஸ்டாப் பண்ணணும். ஒரு பையன் கிட்ட சொல்லி வளர்த்தலாம் வந்துட்டு. அது ஏன் நான் அவங்களுக்கு ப்ளீஸ் பண்றதுக்காக நாங்க ட்ரெஸ் பண்ணோம் இல்லையே, எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்க ட்ரெஸ் பண்ணிட்டு அது எங்களுக்கே ஆக்வர்ட் இல்ல அன்கம்ஃபர்டபிள் ஆப்வியஸ்லி அப்படின்னு தோணுச்சுன்னா நாங்களே இப்படி ட்ரெஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா எங்களை பத்தி எங்களுக்கே கான்ஃபிடென்ட்டா இல்ல. we dress for our confident. ஓகேவா. நாங்க யாரும் இம்ப்ரெஸ் பண்ணோம் இல்ல வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும் அப்படியெல்லாம் வந்து என்னைக்குமே நினைக்க மாட்டோம். ஓகே. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அதனால ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்க வந்து அதையே ஃபாலோ பண்ணுங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் மாத்தணும்னு அவசியம் கிடையாது. அப்படி மாறுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இல்ல, which means அவங்களுக்கு நம்மளை பத்தி தெரியலன்னு அர்த்தம். Dress as you wish and வந்து be happy the way you dress. 20 seconds தான் இருக்கும் வீடியோல. 2 minutes பேசணும். பாவம் உசுர கொடுத்து பேசிருக்கானோ. தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. பொய்யுங்க. ஒரு வீடியோ எடிட் பண்ணி கொடுத்தான், அப்புறம் எல்லாம் நான் தான் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கடைசி 2 வீடியோ எடுத்தோம் கைஸ். இந்த திருப்பி ஆக்சுவலா விஜய் சித்து சொல்லுவாரு, அவரு வந்துட்டு கேம்சூரி வந்து வாய்ஸ்லெஸ் வீடியோ எடுப்பாங்க அப்ப நல்லா ஸ்கிரிப்ட் நினைச்சிருக்கீங்க. ஆனா உண்மையுமே இப்பதான் ஊம படம் தாங்க ஓட்டுனா. நாங்க இதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி எல்லாத்தையும் வாங்கியிருக்கோம். யாருக்கு தெரியும் எப்படி யூஸ் பண்ணணும்? உனக்கு தெரியுமா? அவளுக்கு தெரியுமா? போடா சார் 4th ஸ்டாண்டர்ட்ல டெக்கி கைக்கு மைக் எப்படி ஆபரேட் பண்ணனும்னு தெரியலங்க சார். கருத்துக்கள் 4th ஸ்டாண்டர்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். கோடியா இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கிற படத்துல கூட டெக்னிக்கல் லிஸ்ட்ல இருக்கதா செய்யும். சரி டாபிக் குள்ள வாங்க சார். என்ன क्वेश्चन? சார் क्वेश्चन என்னன்னா அப்பப்ப தெரியாம போயிடும். பெண்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இல்ல பசங்களே அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் உன்னையும் அந்த மாதிரிலாம் யாராவது இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கோ அப்படி ட்ரெஸ் பண்ணிக்கலாம் சொல்லிருக்காங்களா என்ன? நான் வந்து ஒரு குட் ட்ரெஸ்ஸர் தான். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அதனால என்னைய வந்து சொல்றதுக்குலாம் எதுவும் இல்லை. இப்பயே பாத்தீங்கன்னா தெரியும் என்னோட ஷர்ட் வந்து ஒரு ப்ரொஃபஷனல். ப்ளீஸ் ரேட் ஹிஸ் ட்ரெஸ். இவனோட ட்ரெஸ் 10க்கு வந்து கீழ ரேட் பண்ணுங்க ஓகேவா. நல்ல ஒரு கமெண்ட் வந்துச்சுன்னா நான் வந்து ட்ரெஸ் எங்க வாங்குனீங்கற லிங்க் அனுப்புறேன், பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. யாருமே உனக்கு பண்ண மாட்டாங்க, வேணா பாரு. ரேட் ஹிஸ் ட்ரெஸ் ஃபார் ஷூர். இது என்ன இருக்கு ரேட் பண்றதுக்கு? நீ தானே நான் இவ குட் ட்ரெஸ்ஸர் இப்பவே பாருங்க அப்படின்லாம் சொன்ன. கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்கடா. சரி ஓகே. அதான் டாபிக் குள்ள மறுபடியும். அதான் கேர்ள்ஸ் வந்து பேசிக்கலி அவங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நம்ம தான் ட்ரெஸ் பண்ணுறது. சொல்றதுக்கு என்ன இருக்கு? யார் வந்து நீ இது போடக்கூடாதுன்னு சொல்றதுக்குலாம் எதுவும் இல்லை. நீ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கனாலே வந்து இந்த மாதிரி போடக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்கன்னா அதை கேட்கறவங்களுக்கு வந்து அந்த ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஓகே, இதை தாண்டி வந்து அவங்க போட்டாங்கன்னா அப்ப நம்ம பாக்குறது தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஸோ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியது அங்கதான். எங்க வந்து தப்பு இருக்குங்கிறத வந்து நம்ம தப்பா வந்து இது பண்றோம். போடுறது வந்து தப்பு கிடையாது, பாக்குறது தான் தப்பு. ஒண்ணுக்கு போற மாதிரி பேசிட்டு இப்ப மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஆகறாங்க. செருப்பு பிஞ்சிரும். கிரீன் ஃபிளாக். ஆமா சொல்லணுமாமா, ஒரு கிரீன் ஃபிளாக் கேர்ள்ஸ். ஓகே, ஏதாவது பெண்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க, கீழே இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன். இல்லைன்னா நான் வந்து வீடியோலயே போடுறேன், அவனை போய் மெசேஜ் பண்ணுங்க. சார் சும்மா தண்டமா தான் இருப்பாரு, மெசேஜ் பண்ணுவாரு. போதுமா உனக்கு ப்ரமோஷன்? உனக்கு தனியா ஒரு ஃபேன் கிளப் இது ஆரம்பிப்பாங்க. இல்ல பரவாயில்ல.
ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஆரம்பிச்சா அவன் சங்கடப்பட மாட்டான். சரி வந்து இப்ப ரொம்ப சீரியஸான டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. நான் அப்ப சொன்ன மாதிரி எல்லா சீரியஸ் டாபிக்கும் முடிஞ்சிச்சு. அதனால வந்துட்டு இப்ப ஃபன்னா நம்ம ஏதாவது பேசுவோம். அதனால வந்துட்டு 20s இருக்கக்கூடிய ஃபன். ஃபன் மேடம் மைக் புடிச்சு ஓகே. பேசுங்க. we live the way as we want. என்ன வேணா பண்ணுவோம். டைமுக்கு எந்திரிக்க மாட்டோம், சாப்பிட மாட்டோம். அதுல பெரும் போறதுக்கு ஒண்ணு இல்லைண்ணா. அன்ஹெல்தி மேடம். மேடம் திடீர்னு கிளம்பி போய் வந்து மலை ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இருந்திருப்போம். திடீர்னு பர்ச்சேஸ்ன்னு போயிட்டு வேற எங்கேயும் ரோட் சைட்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்திருப்போம். இப்ப கூட அன்னைக்கு சண்டே வந்துட்டு நானி தாரணி வந்துட்டு ஒரு கடைக்கு கூட்டு போறேன்னு மொத்த மாலையை சுத்திட்டு ஒரு நாள் கரெக்ட் கைஸ். நான் வந்து ஒரு பேன் கேக் சாப்பிடலாம்னு நினைச்சேன். பட் ஆனா நான் கூட்டிட்டு போய் மாலுக்கு அது வந்து டபுள் த எக்ஸ்பென்சஸா திரும்ப நாங்க ரிட்டர்ன் ஆனோம். which means we are ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கோம். totally broke. வேற வழி இல்லாம முந்தா நேரத்து பிட் பாக்கெட்லாம் அடிச்சு ஒரு அசிங்கமாயி போச்சு குமார். அந்த ரேஞ்சில தான் இருந்தோம். டோட்டலி broken தெரியும். பட் ஸ்டில் we didn't quit the shopping. 20s என்ன ஃபன் அப்படின்னு. உன்னோட ஃபன் நீதான் ஃபன் பர்சன் ஆச்சே. 20ஸ்னாலே ஒரு ஃபன் தான் பேசிக்கலி. ஆல்ரெடி வந்து போன வீடியோவில் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஆனால் அது வந்து மைக் கிளிச்னால வந்து கன்வே ஆகலை. நீங்கள் என்ன டெசிஷன் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்கள் லைஃப் இருக்க போகுது. நீங்கள் ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம் ட்ரை பண்ண போகிறீங்க, செய்ய போகிறீங்க அப்படின்னா அதோட கான்சிக்வன்சஸ் உங்களுக்கு வந்து வரதா செய்யும். அதுக்கு நீங்கள் ரெடியாக தான் இருக்கணும். ஆர் பேசிக்கலி நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன், ஜாலியாக இது பண்ண போகிறேன்னா அவன் லைஃப் ஜாலியாக தான். ஏன்னா வந்து பேசிக்கலி உனக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும். 20s தான் கிடைக்கும். நீ உன்னோட ஸ்கூலிங் முடிச்சிருப்ப, நீ ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்ப. ஸோ அப்போதான் வந்து உன்னோட கெரியர் இதெல்லாம் வரும்போது நீ என்னன்னாலும் பண்ணலாம். பேசிக்கலி யாருமே உன்னை தடுக்க போகிறது இல்லை. அஃப்கோர்ஸ் சில வீட்டில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். பட் வந்து உன் மேலே வர கான்ஃபிடென்ஸ் வச்சு அவங்க உனக்கு வந்து லிபர்ட்டி தருவாங்க. உன்னால முடியும். பேசிக்கலி வந்து உன்னால முடியும்னு வந்து நீ உன் பேரண்ட்ஸை நம்ப வைக்கணும். இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்கணும். இருக்க ஃபன் எல்லாம் கேட்ட நீ எங்க அப்படியே போயிட்டு எங்கயோ சம்மந்தெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சபதல பாடவும் செய்வேன். சேலையில வீடு கட்டவ. நான் என்ன சொல்ல வரேன்னா இதெல்லாம் பேசிக்கலி நீ வந்து இண்டிபெண்டா இந்த மாதிரி இருந்தேன்னா நீ ஃபுல்லஸ்ட் என்ஜாய் பண்ணலாம். 20s பார்ட்டி பண்ணலாம். யா டிராவலிங் கைஸ், பக்கா டிராவலிங். எங்களோட ஹவுஸ் பேரே வந்து ஹாலிடே ஹவுஸ். எக்ஸாக்ட்லி. ஆக்சுவலா நாங்க வந்து இப்ப கூட அவ்வளோலாம் போர்ட் கேம்ஸ் எல்லாம் விளையாடுறது இல்ல. முன்னாடிலாம் நாங்க வீக்கெண்ட் ஆனா நைட் 12 o'clock வரைக்கும் போர்ட் கேம்ஸ் விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு 2 3 4 அந்த மாதிரி ஃபுல்லா எல்லாத்தையும் கூப்பிட்டு எங்க வீட்டுலதான் எல்லாமே நடக்கும். லைக் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு போர்ட் கேம்ஸ் விளையாடுறது. ஒரு டைம்ல வந்து 10 பேர் சிக்கன் சமைச்சு சாப்பிட்டது. நாட்டுக்கோழி பொரியல் செம்மையா சமைக்கிறான், பயங்கரமா ருசிக்கிறான். யா கைஸ். அதுக்கு அடுத்த நாள் பாத்திரங்கள் வினது என்னமோ நான் தான். பட் ஆனா வந்து சிக்கன் சமைச்சு சாப்பிட்டது அந்த மாதிரி நாங்க வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஆக்சுவலா ஃபன்னா இருந்தோம். வயசாயிருச்சா என்ன நமக்கு? மேபி காசு இல்லாம போயிடுச்சு. அண்ட் இப்போ வந்து கொஞ்சம் கெரியரை ஃபிகர் அவுட் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நானு. மேபி ஏன்னா இந்த 22 23 எல்லாம் கொஞ்சம் ஃபன்னா தான் இருக்கும். இந்த 23க்கு அப்புறம் தான் ஐயோ நமக்கு 23 ஆயிருச்சே, இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில தான் பண்ணுமே அப்படின்னு இப்ப எல்லாம் நாங்க எல்லாம் கொஞ்சம் கெரியர்ல சீரியஸா இறங்கிட்டோம். அதனால ஃபன் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. பட் பேசிக்கலி நாங்க அந்த மாதிரி ஒரு நாள் போர்ட் கேம் நைட் அப்படின்னு நாங்க ஏதாவது வீடியோ அப்லோட் பண்றோம். கண்டிப்பா அந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு போர்ட் கேம் நைட் அரேஞ்ச் பண்றேன். ஆனா இப்போ ஒருத்தவங்க வந்து 11 o'clock தூங்கணும் அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க கைஸ். அதனால அவங்க கிட்ட இருந்தா ஃபன் வருது இல்ல. பேசிக்கலி நாங்க இன்னும் அப்படியே தான் இருக்கோம். ஓ நான் தானே, நான் யாரையும் சொல்றேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். பெர்ஃபெக்ட் ஒர்க் லைஃப் பேலன்ஸா இருக்கும். ஒர்க்கும் பண்றோம், லைஃபையும் பேலன்ஸ் பண்றோம். லைஃப்ல போயிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்ல. நான் என்ன சொல்றேன்னா கொஞ்சம் ஹெல்தியா இருக்கணும். உனக்கு நல்ல அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. கைஸ் டெய்லி இருக்கணும்னு அவசியம் இல்ல. டுவெண்ட்டிஸ்ல வந்து நீ ஒரு ஸ்டோனை சாப்பிட்டாலும் வந்து டைஜஸ்ட் பண்ணணும். அந்த அளவுக்கு நாங்க எல்லாம் கூட இருக்கோம். அதுக்கப்புறமா நான் கூட தான் பண்ணி காசு. சரி நான் ஒன்னே இந்த வெயிட் நான் ஒன்னே ஒன்னு கேக்குறேன். ஓகேவா? அவன் பிஜில இருக்கான், அவன் என்னத்தையோ பண்ணிட்டு போட்டோம். ஓகேவா? நீ என்னைய 12 மணிக்கு முன்னாடி தூங்க விட்டுருக்கியா? நான் 11 மணிக்கு முன்னாடி தூங்கணும்னு சொல்லுவேன். ஆனா இவ தூங்க விட்டதே கிடையாது. ஏய் நான் செத்துறேன்டா. என் போல மில்ஸ் ஆஃப் இந்தியாவை பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா கேமரா முன்னாடி கம்மியா பண்றா. இவளுக்கு தெரியாம வேணா ஒரு நாள் நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். நைட் நேரத்துல எவ்வளவு புலம்பி மனுஷனை உயிரை வாங்குவா அப்படின்னு. பூமர் பண்ணிக்கிட்டு இருக்கான் உட்காந்து. என்னது மைக் கொடுத்தா நான் என்ன பேசுறது? ஏதாச்சும் பண்ணேனா நான் பாட்டு ஓரமா அப்பா பிச்சைக்கார மாதிரி உட்கார்ந்துருக்கான் பாருங்க மேடம்ன்ற மாதிரி உட்கார்ந்துருக்கேன். சரி இந்த கேள்வி ஓகேவா? ஊம படத்துல மறந்துட்டேன், இப்ப கேக்குறேன். வந்துட்டு எப்படிப்பட்ட பார்ட்னர் வேணும்னு நினைக்கிறேன்? அங்க இருக்கு. இவன் பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் மைக் கொடுத்தா வேண்டாங்கிறான்.
பார்ட்னர் பேசிக்கலி நான் வந்து இன்னும் அதுக்கு ரெடி இல்லை. அண்ட் யோசிச்சது வச்சுன்னா மந்த்லி ஒரு 2.53 lakh சேலரி. லைக் நானும் அதை மேட்ச் பண்ணிடுவேன் அஃப்கோர்ஸ். அதனால நான் அதை அதை எக்ஸ்பெக்ட் பண்றேன். அண்ட் அது எனக்கு கூட பேசிக்கலி பாய்ஸ் இந்த பெண்கள்லாம் எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க. எவ்வளவுமா? அப்படி கவனிக்க கிடையாது. 2.5 2.5 or 3 and above. Yeah, 3 and above. ஏன்டா அப்படி இருக்கீங்க? அவ்வளவுதான சம்பாரிச்சா போதுமா? And உனக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்ல அவனுக்கு பிசினஸ் பண்ணும் or எது பண்ணாலும் I'll be supporting. அதெல்லாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். And லுக்ஸ்ல ஏதாவது பிரெஃபரன்ஸ் இருக்கா? பேசிக்கலி நான் கேக்குற லுக்ஸ்லாம் வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க. அதனால வந்து சொட்டை பால். மேடம் வந்து ஷாருக் கான் விராட் கோலி ரேஞ்சுக்கு கேட்பாங்க. இவங்க அனுஷ்கா சர்மாவா இவங்களுக்கு விராட் கோலி கிடைக்கிறதுக்கு சொல்லுங்க மேடம். At least a beard might be fine. அதுக்கு சிரிக்கிற மாதிரி இருக்கு. உண்மையை நினைச்சு சிரிச்சு. நாங்க எப்போ சொல்ற மாதிரி தான் பிரியாக் சொட்ட புருஷன் தான். ஆனா தகேஷ் நான் சொல்லல. இப்ப வந்து என் வாயில இருந்து வாங்கிட்டாங்க. ஓகே, அப்புறமா வந்துட்டு லைக் அண்ட் ஈக்குவல், எல்லாமே ஈக்குவலா. நான் மார்னிங் எந்திரிக்காத, ஐ எம் நாட் மார்னிங் பர்சன் கைஸ். அதனால மார்னிங் சமைக்கிற மாதிரியும் மார்னிங் இல்ல மத்தியானம் தான் எந்திரிப்பா. சோ செஞ்சா போதும் பிரேக்ஃபாஸ்ட். ஈக்குவல் கைஸ், எல்லாத்துலயுமே ஈக்குவல் மீன். தென் வீடு ஆஃப் கோர்ஸ் வேணும், பெருசு நாட் 1 BHK. ஆமா, ஆல்ரெடி வீடு இருந்தாலும் ஹவுஸ் 1 BHK இல்ல கைஸ், ஒரு 3 BHK. அவ்வளவுதானாங்க மேடம். மேடமோட எக்ஸ்பெக்டேஷன் நான் வந்து இண்டிபெண்டன்ட்டா தான் இருப்பேன். டிபெண்டன்ட்டாலாம் இருக்க மாட்டேன், எதுவும் கேட்க மாட்டேன். பட் வாட் எவர் யூ வாண்ட் ஜஸ்ட் ஸ்ப்ளிட் அண்ட் ஷேர். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. எனக்குலாம் அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் எதுவும் இல்லை. ஐ எம் அ குட் ஹார்ட். எப்படி இருந்தாலும் ஓகே, நான் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துப்பேன். ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? பாவம்டா நீங்களாம். உனக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்ல. இன்னொன்னு டோன்ட் பி டாமினன்ட், லைக் டாமினன்ட்டா இருக்க கூடாது. அண்ட் பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி. அண்ட் இப்ப எனக்கு இஃப் ஐ வாண்ட் டு கோ டு மை மாம்ஸ் ஹவுஸ்னா எனக்கு எப்போ தோணுமோ நான் அப்ப போய்ப்பேன். இவங்களை கேளு அவங்களை கேளு, தட் ஆல் நாட் அப்ளிகபிள். அண்ட் கிட்ஸ் அது வந்து நாங்க நம்ம பிளான் பண்ற மாதிரி இருக்கணும். இந்த அம்மா சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, அதெல்லாம் ஃபர்ஸ்டே ரிஜெக்ட். அண்ட் செகண்ட் லாஸ்ட் திங் டவுரி. அந்த டவுரின்னு ஒண்ணு வருவாங்க. அத வந்து இந்த அம்மா அப்பா எல்லாம் வந்து லைக் பிரஸ்டீஜ்காக சொசைட்டிக்காக எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா வந்து அது நமக்கு பின்னாடி லைக் நமக்கு தெரியாம அப்படின்னா அது மொத்தமா அப்ரப்டா கட் பண்ணிடணும். அப்படி சொல்லிட்டு நானும் நல்லப்பேன். எனக்கு எப்படி இருந்தாலுமே ஓகே தான். அது என்ன எப்படி இருந்தாலும் ஓகே, எனக்கு புரியலையே. நான் ஒரு அட்ஜஸ்டிங் டைப் தான். இந்த மாதிரி இருந்தாலுமே நான் வந்து இல்ல போன ஒரு நிமிஷம் போன டைம் ரிலேஷன்ஷிப் பத்தி கேட்ட போது பொண்ணு இப்ப வந்து அவங்களா இருக்கணும் அதெல்லாம் சொன்னா ஓகேவா? அப்போ அவங்களா இருக்கணும். உன்னவே இருக்க விடுற மாதிரி பொண்ணு கிடைக்கலன்னா உன்னை வந்து அடிச்சு அடி போட்டு அப்படிதான் இருக்கணும் அப்படிலாம் சொன்னானா? ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் முடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இங்க பாரு, பேசிக்கலி ஒரு நல்ல பொண்ணா இருந்தா ஓகே தான். அது என்ன நல்ல பொண்ணு? அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி அடி கண்ட்ரோல் பண்ணாம ஒரு அவங்க லைஃப் நீ கண்ட்ரோல் பண்ணாம இருப்பியா? நானா கண்ட்ரோல் பண்ண மாட்டேன். அப்ப அவ்வளவுதானா? வேற ஏதாவது இருக்கா இல்ல முடிச்சுக்கலாமா நம்ம வீடியோவை? ஃபன் எலிமெண்ட் பண்ணுவா அப்படியே நமக்கு. இல்ல ஆக்சுவலா வந்து பிரியா பாட்டு பாடுவா. கைஸ் நோ நாட் நவ. இல்ல இப்ப இல்ல, இன்னொரு வீடியோல கன்ஃபார்ம் பாடுவாவே. இந்த வீடியோ வந்து 10K வியூஸ் போச்சு, வந்து லைக்ஸ் நல்லா இருக்கு. நீங்க கமெண்ட்டும் பண்ணுங்க பிரியாவை பாட சொல்லி. கன்ஃபார்ம் வந்து ஜாஸ்தி கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா நான் வந்து பிரியாவை பாட சொல்றேன், அவ வந்து பாடுவா. 10K லைக்ஸ் வந்துச்சுன்னா டான்ஸ் ஆடிட்டே பாடுவா. அதெல்லாம் விட ஜோக்கரா கேக்குறேன். அவ வந்து நல்லா பாடுவா. ஆக்சுவலா பாட்டு கிளாஸ் போயிட்டு இருக்கா, நல்லா பாடுவா. அவ்வளவுதானா? நீங்க பிரியா பாடணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ 10K வியூஸ் போச்சுன்னா கன்ஃபார்ம் பிரியா பாடுவா. பாடுறா பிரியா, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வி சப்போர்ட் பிரியா, வி வாண்ட் பிரியா டு சிங், அந்த மாதிரி சொல்லுங்க. பிரியா பாடுவா. விஸ்வா என்ன பண்ணுவேன்? விஸ்வா டான்ஸ் கைஸ். நான் பாடுவேன், அவர் ஆடுவார். ஃபாதர் வாசிக்க, என் மம்மி ஆட, நானும் எங்க அண்ணன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும். ஓகே, இவ பாடுவா, இவர் பாட, இவங்க ஆட, ஒரே கூத்தா இருக்கும். உங்க மானம் போதுங்கிறதுக்காக இனி இழுக்க கூடாது சார். முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாமா? எஸ்.
ஓகே வி ஆர் டன். அதனால வந்துட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆக மொத்தத்துல 20s இப்படிதான் இருக்கும். அதனால உங்களுக்கும் இப்படி இருந்துச்சுன்னா கன்ஃபியூஸ்டா இருக்குன்னா ஃபீலே பண்ணாதீங்க. உங்களுக்கு மட்டும் இல்ல, வி ஆர் ஆல்சோ லைக் தட் ஒன்லி. ஊருக்குள்ள எல்லாரும் அப்படிதான். அதனால நீங்க கவலையப்படாதீங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க லைஃப் அண்ட் ஃபிகர் அவுட். எக்ஸாக்ட்லி. அதனால ஹேவ் ஃபன். ஓகே, as I always say, this is the space where we all feel included. ஸ்வேதாவோட சேனல் எதுக்கு? டு ஃபீல் இன்க்ளூடட், to create a space where we all feel included. ஓகேவா? அதனால வந்துட்டு அதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்க வந்து தனியா ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். மாட்டாமாமே Bye bye. We'll see you in another video.